இப்போதான் ஒரு சீரியலை நியாயமாக கொண்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா காதலில் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ண மாதிரி நான் கெஸ் பண்ண மாதிரி அர்ஜுன் வந்து மணமேடையில் ஸ்வேதா கூட உட்கார்றாரு. அவரும் மயக்க போட்டு பார்த்தாரு, எதுவும் வேலைக்கு ஆகல, மணமேடையில் உட்காந்தாரு. ஆனால் நம்ம கெஸ் பண்ண மாதிரி அவன் வந்து அர்ஜுன் வந்து எழுந்திரிச்சு மதுக்கு தாலி கட்டிடுறாப்புல. நிறைய சீரியலில் பார்த்துருக்கோம், ஹீரோ வந்து தாலி கட்டலான்னு போக தன்னோட லவருக்கு தாலி கட்டிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாலி கட்டிடுறாரு. நான் என்ன நினச்சேன், இது எல்லா சீரியல்லையும் என்ன நடக்கும், தாலி கட்டின உடனே சண்டை வரும், அப்புறம் சேர்ந்துருவாங்க. ஆனால் இதில் சூப்பராக வந்து மது வந்து நீ கட்டின தாலியில் நான் ஏன்டா இது பண்ணுன்னு சொல்லிட்டு அதை கழட்டி மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. இது உண்மையிலே சூப்பர். ஏன்னா கொஞ்சமாவது தாலி கட்டிட்டான்றதுக்காக இந்த தாலியை நம்ம என்ன இது பண்ணியிருந்துக்க முடியும், அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. அது சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஐ மீன் அது யூடியூப்பில் பார்த்தேன், போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த சீன் நல்லா இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த கல்யாணத்துக்கு ஒன்று பண்ணாங்க பாருங்க, அநியாயத்துக்கு 1 வீக் 1.5 வீக்கு அந்த அதாவது தாலி கட்டுற நேரம் வந்துச்சு. அந்த முகூர்த்தம் எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? பேசுவாங்க 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 ஐயோ ஸ்வேதா வந்து டிசிஷன் எடுக்க சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாதிரி யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் டைம் தேவை தான். அந்த சீனை பார்த்து எனக்கு செம்ம இரிட்டேட் ஆயிடுச்சு. அதாவது ஸ்வேதா பாட்டும் அமைதியாக நின்றுருப்பாங்க. ஒருத்தர் பாட்டி ஒரு பக்கம், அவங்க மாமா ஒரு பக்கம், அவங்க அம்மா ஒரு பக்கம், யாரம்மா கல்யாணம். இதுவே வந்து ஒரு எபிசோடு ஃபுல்லாக ஓட்டினாங்க. அது சரி, நெக்ஸ்ட் ஆச்சு கொஞ்சம் டிசிஷன். அப்பயும் கிடையாது. 2 பேரும் அவங்க அம்மா இவங்ககிட்ட பேசுவாங்க, அவங்ககிட்ட பேசுவாங்க. பேசி நான் வந்து பார்க்கறதே விட்டுட்டேன். சரி எப்படியோ வந்து இந்த வீக் நடக்க போகுது இல்லை, ப்ரொமோவில் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரொமோவில் வந்து அவன் மயக்கட்சி வர மாதிரி. ஸோ நான் நினச்சேன் ஓகே அவ்வளோதான் போல், அவன் மயக்கட்சி வந்துட்டான், ஸோ கல்யாணம் நின்றுடும். ஆனால் அதை வந்து அவங்க அப்பா கண்டுபிடிச்சி ஒழுங்குமுறையாக உட்காரான்னு சொல்லிட்டார். அப்புறம் வந்து அவன் வந்து மதுக்கு வந்து தாலி கட்டிடுறாப்புல. ஆனால் மது அந்த தாலியை கழட்டி மூஞ்சியாலே எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. நடந்தது சூப்பர் உண்மையிலே. இவர் வந்து தாலி கட்டிடுறான், அவங்க வந்து அதை கட்டி குத்துட்டு போயிடுறாங்க, அது சூப்பர். ஆனால் அதை கொண்டு போகிற ரொம்ப லேட்டு, அநியாயத்துக்கு லேட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பொறுமையாக இழந்துச்சு. நான் சரி அந்த நாடகம் போகுமா சாங் வச்சு பார்ப்பேன். அப்பயும் பேசியிருந்தார், வேணாம் நான் சண்டே பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டேன். அப்புறம் அப்பையும் பார்த்தீங்கன்னா சண்டே முடிஞ்சதுக்கப்புறமும் பேசினாங்க. அப்புறம் மணமேடையில் உட்காந்தான், மயக்கம் போட்டு விழுந்தான். அது ஒருத்தர் ஃபேஸையுமே அரை மணி நேரமாக காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த ட்விஸ்ட்டு ரொம்ப, தாலி கட்டிடுவான் நம்ம கெஸ் பண்ணோம். அந்த தாலியை வந்து அவள் கட்டி கோவமாக பேசிட்டு போவார்னது எதிர்பார்க்கல. அது உண்மையிலே சூப்பர். ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் சீ பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.